ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா நாட்டுக்கோழி மந்தி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் தடவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ கோழி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரை நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு அடுப்பை ஹையில் வச்சு 3 விசில் விட்டுருங்க. இப்போ நம்ம கோழிக்கு மிக்சிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. குங்குமப்பூ போட்டுட்டு 50 கிராம் வெண்ணெய் உருக்கி வச்சுக்கோங்க. அதில் பாதியை இப்போ போட்டுருங்க. அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் 1/2 ஸ்பூன் மந்தி மசாலா. மந்தி மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. கடைகளில் கிடைக்கும் மந்தி மசாலா. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா ஃபுல்லாக புழிஞ்சிருங்க. அப்புறமா 2 மூடி வினிகர். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெந்த கோழி இருக்குல்ல, நாட்டுக்கோழி, அதை எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. இப்போ கோழிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா கோழியில் எல்லா பக்கமும் மசாலா தடவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கையால் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கும். எல்லா பக்கமும் இப்போ மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் மல்லி இலையை போட்டு மல்லி இலையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மல்லி ஃப்ளேவர் அந்த கோழியில் இறங்கி வந்திருக்கும், நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ கோழிக்கு நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு சட்டியில் 1/2 கிலோ 24 கேரட் அரிசி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதில் 1க்கு 2 தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நல்லா. சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சட்டியில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் லேசாக சூடு வந்ததும் முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. கொஞ்சோண்டு முந்திரி போட்டால் போதும். அப்புறம் திராட்சை கொஞ்சம் போட்டுருங்க. கிஸ்மிஸ்னு சொல்லுவாங்க. திராட்சை அந்த வெண்ணெயை நல்லா உறிஞ்சி எடுத்து வர்ற வரைக்கும் கிண்டுங்க. இப்போ திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. முந்திரியும் உங்களுக்கு கலர் ப்ரௌன் கலர் மாதிரி வந்துருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே சட்டியில் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 1 போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்தது அப்புறமா எடுத்து அந்த முந்திரி திராட்சையோட சேர்த்து வச்சுருங்க. இப்போ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு பட்டை 2, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க.
வெண்ணெய் எடுக்க சொல்லியிருந்தோம்ல, பாதி வெண்ணெய் 50 கிராமில் இருந்து, அந்த பாதி வெண்ணெயை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு வாசனை மாறி வெந்து வந்திருக்கணும் எண்ணெயில் இஞ்சி பூண்டு. திராட்சை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மந்தி மசாலா சொல்லியிருந்தோம்ல, அந்த மந்தி மசாலாவில் 1 ஸ்பூன் போட்டுருங்க. எல்லாத்தையும் மசாலா நல்லா வேவுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கறி தண்ணி, நாட்டுக்கோழி வேக வச்ச கறி தண்ணி இருக்குல்ல, ஸ்டாக்கு, அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த தாளிச்ச இது கறி தண்ணி எல்லாம் சேர்த்ததை நம்ம வந்து ரைஸ் குக்கரில் ஊற்றிடலாம். இது வந்து நம்ம இப்போ வந்து கரண்ட் ரைஸ் குக்கரில் செஞ்சு காமிக்கிறோம். ஈஸியான மெத்தடு. அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இட்லி சட்டி இருக்கும்ல, அந்த இட்லி சட்டியை மேலே குக்கருக்கு மேலே ஒன்று வச்சுருங்க. ஒரு இட்லி தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இட்லி தட்டை வச்சு ரைஸ் குக்கரை மூடிடுங்க. அந்த இட்லி தட்டில் வந்து நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை வந்து ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுருங்க. அடுக்கி வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க மசாலா நம்ம தடை வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவையும் எல்லாத்தையும் மேலே நல்லா ஊற்றிடுங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா. இப்போ அதை வந்து ரைஸ் குக்கரில் நம்ம வச்சிடலாம். ரைஸ் குக்கரை இப்போ ஆன் பண்ணியாச்சு. இது மாதிரி கேப் இருக்கிறதுனால இட்லி சட்டி மூடியே பெருசாக இருந்துச்சு, அதை மாதிரி ஏதாவது பெரிய மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு கவர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்துருச்சு, கோழியும் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பக்குவமாக வந்திருக்கு. அந்த கோழியோட தண்ணி வந்து ஸ்டாக்கு வந்து நல்லா அரிசியில் இறங்கியிருக்கு. சாதம் பக்குவமாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அரிசி ஒன்றும் உடையாமல் அழகாக பக்குவமாக வந்துருச்சு. இதில் வந்து நம்ம பொரித்து வச்சுருக்க முந்திரியையும் திராட்சையையும் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். மேலே போட்டுட்டு நல்லா லேசாக கிண்டி விட்டுருங்க. அதை நல்லா லேசாக பொறுமையாக அழகாக கிண்டி விட்டுருங்க. அரிசி உடையாமல் பொறுமையாக கிண்டுங்க. இப்போ நம்ம அந்த கோழியை எடுத்து ஒரு தோசைக்கல்லில் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி லைட்டாக பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த கோழி பாதி வெந்து வர நேரத்தில் சிக்கன் 65 மசாலாவும் உப்பும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை வந்து மேலே தூவி விட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லா வரும். எக்ஸ்ட்ரா ஒரு மசாலா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. கோழி இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ண வேணாம், இது மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ கோழி நல்லா அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து மந்தி பிரியாணிக்கு மேலே இந்த கோழியை வந்து நம்ம மேலே வச்சிடலாம். வரிசெல்லாம் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுருங்க. புதினா வந்து டெக்கரேஷனுக்கு போட்டுக்கோங்க. மல்லி புதினாவை போட்டுட்டு நம்ம நாட்டுக்கோழி பொரித்து வச்சதை வரிசெல்லாம் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுருங்க. இப்போ ஒரு சின்ன குட்டி கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் அடுப்பு கங்கு இருக்குல்ல, விரவு அடுப்பில் கங்கு வந்து ஒரு 2 கங்கு உள்ளே போட்டுக்கோங்க. அந்த கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு அந்த கிண்ணத்தை வந்து சட்டிக்கு நடுவில் வச்சு ஒரு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு, நெய் புகை வந்ததும் டக்குன்னு ஒரு மூடியை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. டைட்டாக மூடிடணும். ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க. 20 செகண்டு ஆனவுடனே டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லாட்டி ஒரு கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மோக் ஃப்ளேவர் வந்துடும். மந்தி உண்மையான அசல் மந்தி ஃப்ளேவர் கிடச்சிரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.